இந்த கேழ்வரகு உருண்டை நீங்க டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும். உங்க ஸ்கூல்ல இருக்க பசங்களுக்கு நீங்க ஸ்நாக்ஸா கூட அத குடுத்து அனுப்பலாம். வாங்க எப்படி செய்றது பார்த்துடலாமா? இதுக்கு 1/2 கிலோ கேழ்வரகு மாவு, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, தண்ணி வந்து நீங்க தேவையான அளவுக்கு ஊத்தி, இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருண்டை புடிச்சு நம்ம இத தோசை கல்ல நம்ம இப்படி தட்டி, நெய்ய வந்து 1/2 ஸ்பூன் விட்டு நம்ம நல்லா அத முன்னும் பின்னுமா வறுத்து எடுக்க போறோம். இது வந்து எல்லாத்தையும் நீங்க இப்படி தான் பண்ணணும். 1/2 ஸ்பூன் நெய் விட்டு பண்ணா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த அடைய நல்லா புட்டு புட்டு தட்டுல போட்டு இத எடுத்து நம்ம மிக்ஸியில சேர்த்து நல்லா அரைச்சு எடுக்கணும். இந்த பதத்துக்கு பார்த்தீங்களா? அரைச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சு எடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், 2 கப்பு வெல்லம். 2 கப்பு வெல்லம் இந்த மாவ சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து, இந்த பொடியவும் நீங்க அந்த தட்டுல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, 2 கப்பு வேர்க்கடலைய நம்ம மிக்ஸியில சேர்த்து இதையும் நல்லா கொர கொரன்னு அரைச்சு எடுத்து அந்த தூளோட சேர்க்க போறோம். சேர்த்துட்டு கொஞ்சமா ஏலக்காய் பொடி தூவி விட்டு நல்லா உருண்டை பிடிச்சு எடுத்தீங்கன்னா, கேழ்வரகு சிமிலி ரெடி. இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்ணும். பல்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மறக்காம ட்ரை